வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு வீடியோல நம்ம உடல்ல நோய்கள் வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் ஒரு அற்புதமான அமைப்பு. ஒவ்வொரு நாளும் அது நம்மள பாதுகாக்குது, நம்மள செயல்பட வைக்குது. ஆனா நம்ம கவனிக்காம சில தவறுகள் செய்யறதால நோய்கள் நம்ம உடம்ப எளிதா தாக்க ஆரம்பிக்குது. முதல்ல தூய்மை இல்லாத வாழ்க்கை முறை. நம்ம கைகளை சரியா கழுவாம சாப்பிடுறது, சுத்தம் இல்லாத தண்ணீரை குடிக்கிறது, இல்லைன்னா சுத்தம் இல்லாத சூழல்ல வாழ்றது, இது எல்லாம் கிருமிகளுக்கு நம்ம உடலுக்குள்ள வர ஒரு திறந்த கதவு மாதிரி. சின்ன கவனக்குறைவு தான் பெரிய நோய்களுக்கு காரணமாகுது. ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது, தவறான உணவு பழக்கம். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்னு சாப்பிடுற பழக்கம் அதிகரிச்சு டேஸ்டுக்காக நம்ம சாப்பிடுறோம். ஆனா அது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கண்டிப்பா கொடுக்காது. காய்கறிகள், பழங்கள், சத்தான உணவுகள் இதெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனால சாதாரண சளி, காய்ச்சல்னு தொடங்கி பெரிய நோய்கள் வரைக்கும் வர வாய்ப்பு அதிகரிக்கும். மூன்றாவதா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதுல எதுவும் பண்ணாம இருக்கிறது. நம்ம உடல் இயக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இப்போ ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, மொபைல், கம்ப்யூட்டர், சோசியல் மீடியால ரீல்ஸ் பாக்குறது, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம உடல்ல சோம்பேறி ஆக்குது. நம்ம உடல்ல இயக்கம் இல்லைன்னா அது பலவீனமாகும். இதனால பல நோய்கள் வர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஹார்ட் ப்ராப்ளம், வெயிட் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். நாலாவதா, போதுமான தூக்கம் இல்லாம இருக்கிறது. நம்ம உடல் சரியா செயல்பட ஓய்வு ரொம்பவே அவசியம். இந்த தூக்கம் குறைஞ்சா நம்ம உடல் சரியா வேலை செய்யாது, பிரெயின் டயர்ட் ஆகும், எந்த விஷயத்திலையும் கவனம் இருக்காது, எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். இது எல்லாம் தூங்காம இருக்கிறதுனால வர பிரச்சனைகள். அடுத்து ரொம்ப முக்கியமானது மன அழுத்தம். இன்னைக்கு இருக்கிற வேகமான வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கே, அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா அது அதிகமானா அது நம்ம உடலையும் மனசையும் பாதிக்கும். இதய நோயிலிருந்து மனநிலை பிரச்சனைகள் வர வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஒரு பெரிய காரணம். இதோட சேர்த்து சுற்றுச்சூழல் மாசு. நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணீர்னு எல்லாமே மாசுபட்டா அது நேரடியா நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் விட ஜெனிடிக்ஸ், மரபியல் காரணங்கள், இதனாலையும் சில நோய்கள் நம்ம குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் மூலமாகவும் பரவலாம். ஆனா சரியான வாழ்க்கை முறையால இந்த பிரச்சனைகளை கூட நம்மளால குறைக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அது ரொம்பவே ஈஸி. சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். டெய்லி கைகளை சுத்தமா கழுவுங்க, சத்தான உணவுகளை தேர்வு செய்யுங்க, தினசரி உடற்பயிற்சி செய்யுங்க, குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்குங்க, மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்க. இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமா மாத்தும். ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நோய்களை சரி செய்யறதுக்கு பதிலா அதை வராம தடுக்கிறதே சிறந்தது. உங்க உடலை கவனிச்சுக்கோங்க, ஏன்னா நலம் காப்பது நம் கையில் தான். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.